ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் கிராமத்து முறைப்படி ஆட்டு குடல் குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போறேன். இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். குடல் குழம்பு வயிற்று புண்ணை ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, ஈஸியான முறையில உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். சின்ன வயசு ஞாபகங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை போடும்போது சொல்லுவாங்க, குடலை உருவி மாலை போட்டுருவேன் அப்படின்ட்டு. எல்லாமே சின்ன சின்ன மெமரிஸ் தான். சரி பயந்துராதீங்க, நான் ஆட்டு குடல் குழம்பு தான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க செய்முறையை சீக்கிரமே பார்த்துட்டு வந்துடலாம். நான் 1/2 கிலோ ஆட்டு குடல் கட் பண்ணி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு 3-4 தடவை தண்ணியில் நல்லா அலசிடுங்க. அலசிட்டீங்கன்னா எந்த வாசனையும் வராது. அப்படி தான் நான் இப்போ அலசி வச்சுருக்கிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் குக்கரில் ஆட்டுக்குடல் சேஞ்ச் பண்ணிட்டேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, இல்லைனா அரை கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 7 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாமே அரைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, போட்டு நல்லா வதக்கிடலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், வத்தல் தூள் 1/2 டீஸ்பூன். காரம் நம்ம விருப்பம்தான். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே மிளகு பெப்பர் சேர்த்துருக்கேனால இந்த 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மசாலா நல்லா வறுத்தாச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நல்லா பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கரிச்சட்டி யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக லேசாக வதக்கிக்கலாம். இந்த கிராமத்து முறைப்படி செய்கிறேன்னதுனால நான் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். மசாலா எல்லாம் ஜாஸ்தி கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்களா, குடல் நல்லா வெந்துருச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் சாதம் கூட சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு இருந்தால் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கிறேன். மிக்ஸி ஜார்லேருந்து அலசின தண்ணி நான் 1 கிளாஸ் அப்படியே சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டுக்குடல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலைகளெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணலை. சிம்பிளாக நம்ம கிராமங்களில் எப்படி சிம்பிளாக சோம்பு ஜீரகம் போடுவாங்களோ அதே மாதிரி சிம்பிளாக தான் நான் சேர்த்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி தாங்க சிம்பிளாக தாங்க செய்வாங்க. நான் அந்த மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ மட்டன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஒரு ஃப்ளேவருக்காக மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துருக்கிறேன். மட்டன் மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு 8 நிமிஷம் நான் வச்சுருந்தேன். நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா கொதிச்சிருச்சு மசாலா எல்லாம். இப்போ மல்லி இலை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி கூட அப்படி சுட சுட நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க.
இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு இந்த அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் இதோட க்ளீனிங் மெத்தட் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் வாங்க டேஸ்ட்டு பாருங்கள், என் கூட வந்து டேஸ்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடெல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். வாங்க சாப்பிடலாம். இட்லி ஆட்டு குடல் குழம்பு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். இப்படியே இட்லி எடுத்துட்டு இப்படியே குடல் குழம்பு, ஆரோக்கியமான குடல் குழம்பு. சாப்பிடலாமா? ஆஹா, வெரி வெரி டேஸ்ட்டுங்க. சூப்பர் டேஸ்ட்டு. இதோட க்ளீனிங் முறையை வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்களும் கண்டிப்பாக ஈஸியான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.